ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போது கரண்ட்டாக சோஷியல் மீடியாவில் எல்லார்கிட்டையும் செருப்படி வாங்கிக்கிட்டு இருக்க திவாகர் அவரை பற்றி தான் பேச போகிறோம். நான் பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. அப்ப இவ்வளவு மக்கள் அங்கீகரிச்சு வந்ததெல்லாம் போய் இதெல்லாம் சோசியல் மீடியால நான் அப்லோட் பண்ணுவேன். அப்ப தெரியும் உங்களுக்கு வர்ற கமெண்ட்டுக்கு. இந்த மாதிரி நபர்கள் உங்களால பேசதாப்பா முடியும். உன்னால பேச முடியல, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கேட்டு பாப்போம். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அவெல்லாம் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. இன்னொரு மெயினான ஒட்டிங்களேம்மா, தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் ப்ரோ. சூத்து மூடிட்டு கொண்டா உட்காருங்க ப்ரோ. பாட்டமலன் ஸ்டார்ன்றது நான் ஃபர்ஸ்ட் ஆல்பம் சாங் பண்ணேம்மா. ஆக்சுவலாக ஃபேமாக வந்துகிட்டு இருந்தோம். நிறைய நம்ம நடிப்பை பார்த்துட்டு இப்போ நிறைய பேர் பொண்ணுங்க தான், எஸ்பெஷலி கேர்ள்ஸ் தான் அந்த பேரை வச்சு ஒரு ஃபேமுக்குள்ளே வர்றோம். ஃபேமுக்குள்ளே வந்தப்போ அவர் பயங்கரமாக நடிக்கிறாரு பண்ணுறாரு அப்படின்ற ஒரு பேர் வருது. மக்கள் முன்னாடி நான் எஞ்ச ஒரே அஸ்திரம் பிரம்மாஸ்திரம். நடிப்பில் வந்து நம்மள சிவாஜி கணேசன் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, நீங்க இன்னொன்னு பார்த்துருப்பீங்க, சிவாஜி கணேசனையும் மிஞ்சிட்டான்னு பேசிட்டு அன்னியன்ல வந்து இவர் பேசியிருக்காரு, விக்ரம் சார் பேசுறாரு. கொஞ்சமாவது சின்ன பிள்ளைதான். நான் வந்து விஜய் அண்ணான்னு நான் கூப்பிடுறேன், நீங்க அங்கிள் கூப்பிடும் போது ஏன் அவர் அப்படி கூப்பிடுறாரு அப்படின்ற ஒரு கேள்வி வருது. எல்லாம் சின்ன குழந்தைங்க தான், மேக்ஸிமம் 7 வயசு 8 வயசு இருக்கும். அதுல 80% பீப்புள் அண்ணன் தான் சொல்லிச்சுங்க. அந்த மாதிரி தான் எனக்கும் கிரியேஷன் ஆயிடுச்சு. சோறுதான் திங்கிறியா இல்ல பியல் திங்கிற பேப்புண்டமாவனே. இந்த பொழப்புக்கு 4 பேர் பூல உண்மை பொழைக்கிற மாதிரி கிகோலோ பையா. ஸோ இதுதாங்க என் கருத்து. இது பார்ட் 1 பார்ட் 2 வேணா சொல்லுங்க, போடலாம். தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் எவ்வளவு பேர் லைக் பண்ற ஒரு வார்த்தை எஸ்ஜே சூர்யா. ஸோ அப்போ கமெண்ட் போட ஆரம்பிச்சதுல இருந்து அப்படியே ஒரு ஃபேமுக்குள்ள வர்றோம். ஃபேமுக்குள்ள வந்தப்போ அவர் பயங்கரமா நடிக்கிறாரு பண்றாரு அப்படின்ற ஒரு பேர் வருது. அப்ப ஒரு டவுட் சார், நீங்க நிறைய இன்டர்வியூல சொல்லிருக்கீங்க ஸ்கூல்ல இருந்தே நான் வந்து ஆக்டிங் திறமையை பயங்கரமா பண்ணேன்னு. அப்பவே தெரிஞ்சிச்சு. அப்புறம் எதுக்கு டாக்டர் படிச்சு? டாக்டர் இல்ல, பிசியோதெரபி. அதுக்கு பேர் நீங்களா டாக்டர் சொல்லிக்கிறீங்க. நான் ஏன் சூர்யானாவை எக்ஸாம்பிள் சொன்னா, ஒரு ப்ரொடியூசரை என்கிட்ட சொன்னப்ப சொன்னாங்க, கூப்பிட்டு வர சொல்லி படத்துக்கு பேசுறப்ப தம்பி செம்மையா கம்பளம் வாங்கியப்பா சூரியல. நான் கேட்டேன், ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன இருந்து வந்தாங்க, நான் வந்து எப்படி வர முடியும்? நான் ஆல்ரெடி நல்ல ஒரு ப்ரொஃபஷனல், எனக்கு இவ்வளோ இன்கம் வந்துகிட்டு இருக்கு. அது போக நடிப்புலேயே நான் பல வகையில் பண்ணிட்டேன். இவ்வளோ மக்கள் என்னை ரசிக்கிறாங்க. என்ன போட்டா கண்ணு நீங்கள் என்ன நினைச்சாலும் சரி, ஏஸ் படத்தில் என்னோட வெயிட் அப் காமிச்சிருப்பீங்க. எல்லா திரையுலகமே என்னை திரும்பி பார்த்துச்சு. வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும். யாரையுமே கம்பேர் பண்ணலாம். நம்ம நடிப்புல வந்து நம்மள சிவாஜி கணேசன் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, நீங்க இன்னொன்னு பார்த்துருப்பீங்க, சிவாஜி கணேசனையும் மிஞ்சிட்டாருன்னு பேசிட்டு இருக்காங்க. ப்ரோ கொண்டா உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷன்ல இருக்கு ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, தப்பா எடுத்துக்காதீங்க. பாப்கார்ன் சாப்பிட்டு போறாத மாதிரி இது. அட்லி யாருன்னு கேக்குறேன், அசிங்கமா சொல்லிடுவேன். கேமரா இருக்குன்னு பாக்குறேன், புரியுதா இல்லையா? அட்லி வீட்டுல எல்லாம் நீ இருந்து 3 நாளைக்கு அவன் மூத்திரத்தை வாங்கி குடிச்சா கூட நீ அவன் பக்கத்தோட வர முடியாது. பாத்துக்க. அது மாதிரி நீ வந்து ஒருத்தர் பேசுறதுக்குலாம் உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு தான் கேட்பேன் நானு. அதனால பேசும்போது பார்த்து பேசணும். யாரா இருந்தாலும் தனக்கு வேண்டாத நபர்களா இருந்தா கூட அவங்களை எதிர்த்து நீ வைக்கிற விமர்சனம் கருத்தியெல்லாம் நியாயமா இருக்கணும். இந்த மாதிரி அவன் பண்ணிட்டான், அதுக்கு இந்த மாதிரி நீ சொல்லணுமே தவிர, அதுக்காக அட்லிலாம் ஒரு ஆளாங்க அவன் இன்னைக்கு வந்தவங்கடா நீ என்னைக்கிடா வந்த நாயே, நீ அப்ப நீ எங்க நீ இவ்வளவு நாள் எங்க மயிரை புடுங்கிட்டு இருந்தேன் நான் கேட்கறேன் நானு. அடுத்து நீயே வந்து பார்த்தா அடுத்தவங்களுக்கு சோப் போட்டு தான் வந்துட்டு இருக்கு இந்த இடத்துக்கு. ஒரு 10 கேமரா கிடைக்காதா, 10 மீடியா கிடைக்காதான்னு ஒரு தர்பூஸ் பழத்தை வாயில வச்சுட்டு அதுக்கு பதில் வேற ஏதாவது வாயில வச்சுக்கலாம். எனக்கு எப்படிமா அந்த வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகளை நீங்க எப்படி கடந்து போறீங்க அருண்? சிம்பிள். நான் இப்போ எப்படி உங்களுடைய ரீல்ஸ் எல்லாம் வந்து கண்டுக்காம விட்டுறேன், ஸ்வைப் பண்ணிட்டு, அந்த மாதிரி தான் பிரச்சனையிலே ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுவேன். ஏதாவது ஒரு ரீல் நீங்கள் பண்ணிட்டு இதை அப்லோட் பண்ணாமல் வச்சுருந்துருப்பீங்களா, இதை பண்ணிட்டு ஐயோ இதை அப்லோட் பண்ணாமல் விட்டோமே அப்படின்னு ஏதாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஏதாவது எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிடுமா? நான் அதெல்லாம் யோசிக்கவே மாட்டேன். டக்குன்னு ரீல்ஸ் சொன்னால் டக்குன்னு உள்ள. நான் ஃபீல் பண்ணதுன்னா நீங்கள் எடுத்த எல்லா ரீலையுமே அப்லோட் பண்ணாமலே இருந்துருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நிறைய பிக் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்கம்மா. இப்போ நமக்கு டிமாண்டாக தாங்க இருக்குது. நம்ம கூப்பிட்ற இடத்துல மற்ற பசங்களாம் இருக்காங்க இல்லையா? பிக் ஸ்க்ரீன்னா எப்படின்னா இப்போ தேட்டரில் உள்ளே போய் ஸ்க்ரீன் பார்த்து நினைப்பீங்களா? ஆனால் இப்போ நீங்களும் அமலா சாஜி ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ரீல்ஸை வந்து உங்களோட ரீல்ஸை எடிட் பண்ணி போடுறாங்க. எப்போ நீங்கள் 2 பேரும் விரைவில் சேர்ந்து வந்து ஒன்றா பெர்ஃபார்ம் பண்ணி ரீல்ஸ் போட போகிறீங்க? பார்ப்போம்மா, அது இறைவனோட நாட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுவோம். அப்படி பண்ணக்கூடிய அந்த நாள், நீங்கள் பண்ணக்கூடிய அந்த நாள் தான் உலகம் அழிய போகிற நாள். ஒன்றும் இல்லை, விஜய் நடந்து வர்றாருல, அதை அவரே என்னையும் ஒன்றா போட்டாங்க. வேஸ்ட் சட்டையில் இன்னும் நான் லுக்கு நல்லா இருப்பேம்மா, ஒயிட்டில் இல்லை இதை எடுக்க வேணாம், சும்மா பண்ணுறாரு, நம்ம போட மாட்டோம். இப்போ உங்கள் லைஃப் டைம் இது வந்து என்னுடைய ட்ரீம்ப்பா, இதை அச்சீவ் பண்ணிட்டா நான் வந்து இந்த ரீல்ஸ் பண்ணுறதெல்லாம் நிறுத்திடுவேன்ப்பா
அப்படின்னு ஏதாவது ஏன் கடைசி முடிய ரீல்ஸ் பண்ணுவோம்? ரீல்ஸ் பண்றதுனால நம்ம தப்பு இருக்கு? அப்போ ஒருத்தனையும் உயிரோட விடக்கூடாது முடிவு பண்ணிட்டீங்க. பாய் இது நம்ம டைம். தேவையா பையனாலதான் மாலை காத்த நான் போல பாக்குற தேவடியா போய் படா